ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலை பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டார்க்கான லிப்பை வந்து நேச்சுரலாக எப்படி நம்ம பிங்க் கலரில் கொண்டு வர்றது, எந்த ஒரு பேக்குமே போடாமல் எந்த ஒரு ஸ்க்ரப்புமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம லிப்பை வந்து ஒரு லிப்பாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிங்க் கலரில் நேச்சுரலாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். மேபி நீங்கள் ஹாஸ்டல் ஒர்க்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் போடுறது முடியாது, ஸ்க்ரப் யூஸ் பண்ண முடியாது, டைம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 month வரைக்குமே இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வேணும் அப்படின்னா செக் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மாதுளம்பழம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தேவைப்படாது, கொஞ்சமான குவான்டிட்டி இருந்தால் போதும். ஸோ மாதுளம்பழம் நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து நம்மளோட டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இந்த மாதுளம்பழத்தோட ஜூஸு. ஸோ இந்த விதையை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து ஜூஸ்லாம் எடுக்கிறாங்க, ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த விதையை வந்து அப்படி தூக்கி போட்டுறாங்க. அந்த விதையை காய வச்சு பவுடர் பண்ணி அதை கூட நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த பழம் வந்து நம்ம லிப்புக்காக இருக்கட்டும், நம்ம வந்து ஹெல்த்துக்காக இருக்கட்டும், யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறதுக்கும், டார்க்னஸை ரிமூவ் பண்ணி லிப்ஸை வந்து நேச்சுரலான பிங்க் கலரில் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இந்த எல்லா பழமுமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நான் எல்லா பழமும் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்து அதை வந்து நான் ஸ்பூனில் வந்து ப்ரெஷ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த சீடை வந்து நான் அப்படியே சாப்பிட்டுக்குவேன், அதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் இருந்தால் போதும், ஸ்பூன்லேயே ப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் அந்த ஜூஸை. நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, குட்டி குட்டி பீஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் டபுள் பாயில் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா தண்ணி வந்து தெரித்து மேலே வந்து ஜூஸ் மேலே விழுந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் ஆகும்போதே வந்து தண்ணி வந்து அந்த ஜூஸ் வந்து நல்லா டார்க்காக ஒரு குங்கும கலரில் சூப்பரான கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வரணும் அப்படின்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரும்போது நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். தென் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து 1 டீஸ்பூனும் நெய்யும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கோகோனட் ஆயில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய்யும் கூட ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா வந்து இது என்னோடய குழந்தைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 பேரும் மிக்ஸ் பண்ணும்போது நெய் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக நான் கோகோனட் ஆயில் ப்ளஸ் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கரைய லேட்டாச்சு, ஹீட் இல்லாதனால. இப்போ வந்து ஏதோ ஒரு பாக்ஸில் உங்களுக்கு எந்த பாக்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணேன். நல்லா ஒரு க்ரீமியாக நல்லா இருக்கும், ஆயிலாகவும் இருக்கும், நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும் நம்ம லிப்புக்கு. ஸோ பிங்க் கலரில் கிடைக்குமா அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பிங்க் ஷேடு வராது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ.